என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். இயேசுவே, என்னை தொடும். இயேசுவே, என்னை குணமாக்கும். அப்பா, இயேசு என்னை தொடுவார் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கும் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் தகப்பனே. இவர்களின் பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, வட்டி கடன் எல்லாவற்றையும் நீக்கி மீதி எடுக்க செய்யும் வல்லமையை கொடும். ஞானம், பொக்கிஷம் எல்லாம் உம்மில் அடங்கி இருக்கிறது தேவா. இன்று இரவு இவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்யும் ஆசீர்வாதத்தை கொடு. இயேசுவே, இரக்கம், ஐஸ்வர்யம், வல்லமை எங்களுக்கு வேண்டும். எல்லாம் இயேசுவே, எங்களுக்கு எல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆசியும் சம்பாத்தியமும் நீர்தான் ஐயா. எங்கள் கண்ணீரை துடையும், எங்கள் நோயை குணமாக்கும், எங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றும். இயேசுவே, சரீர சுகம் தாரும். இயேசுவே, ஐஸ்வர்யம் தாரும். கவலையில் ஆறுதல் தாரும். கஷ்டத்தில் துணையாக இரும். சரீரத்தில் இருக்கிற தீய சக்திகளை மாற்றும். மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அக்கினியாக எரிந்து போகட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற எந்த மந்திரவாதமும் வாய்க்காதே போகட்டும். ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்ட தேவனே, பிசாசுகளை துரத்தும், கட்டுகளை உடைத்தெறியும் பரிசுத்த ஆவியின் கிருபையோடு வாரும். நோய்கள் கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுவியும். கர்த்தர் கோட்டையும் மரணமாயிருக்கிறீர். சத்துருக்கள் சுலபமாய் உள்ளே நுழையாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறீர். நன்றி தகப்பனே. கர்த்தர் யோபுவையும் குடும்பத்தையும் தொழிலையும் தானியங்களையும் வேலி வைத்து பாதுகாத்தது போல எங்களையும் வீட்டையும் தொழிலையும் ஆண்டவர் வேலி வைத்து பாதுகாப்பீர். போராட்டங்கள், பயங்கள் மாறுமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் இயேசுவே, எனக்கு உதவி செய்யும். நோய் நீங்க உதவி செய்யும். இயேசுவே, எங்கள் கடன் பாரம் நீங்க உதவி செய்யும். இயேசுவே, எங்கள் சாபத்தை மாற்றுவீராக. இயேசுவே, எங்கள் பாவத்தை மன்னிப்பீராக. அப்பா, நீர் எங்கும் நிறைந்திருக்கிறீர். உமது ஆவி எங்களை தொடட்டும் தகப்பனே. இயேசு நம் பக்கத்தில் இருக்கிறார் என்று எண்ணி என்னை தொடும், அற்புதம் செய்யும். இயேசுவே, எனக்கு இரங்கும். பாவங்கள், சாபங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிற்காகவும் சிலுவையில் இரத்தம் சிந்தினீர். ஆகவே இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.